படிகாரத்தை இன்னைக்கு தொங்க விட்டாங்க வீட்டில் சிம்பிளாக. ஆனால் அதோட பயன்கள், மருத்துவ பயன்கள் ப்ளஸ் இன்னைக்கு இன்சோமேனியா பிரச்சனை இருக்கிறவங்க, மைண்ட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, மென்டல் எஃபெக்ட் ஆனவங்க எல்லாமே பக்கத்தில் வந்து அவங்க தூங்குற பக்கத்தில் அந்த ரூமில் எந்த அளவுக்கு நம்ம அதுக்குன்னு ஃபுல்லாக மலை மாதிரி வச்சுக்க வேண்டாம். கட்டில் கடியில் அதேமாதிரி படுக்கிற தலைவணியில் சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சாங்கனாலே போதுமான விஷயம்தான். இந்த தூக்கமின்மை ப்ளஸ் அந்த பெட் வெயிட் பண்ணுற விஷயம், வேறு எந்த டிசீஸ்க்கு அவங்க எடுத்தாலும் இந்த படிகார பஷ்பம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு படிகாரத்தை இடித்து பஷ்பம் தானே நம்மளே இடித்து சாப்பிடணும், அப்படி சாப்பிடக்கூடாது. படிகார பஷ்பத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. பஷ்பத்தை பல முறை உடம்பு போட்டு எடுத்தது தான் பஷ்பம். நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, இல்லைன்னா இன்காப்ஸில் கிடைக்கிது. அதை மட்டும் நீங்கள் கடையில் தான் வாங்கணும். விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்களோட மூதாதையர்கள் இதை செய்ய தெரிஞ்சவங்க அப்படிதான் செஞ்சு உடம்பிட்டு எடுத்தால் தான் இது உண்டு. படிகார பஷ்பம்னா சில பேர் நினச்சிக்கிறாங்க படிகாரம் தானே, அது நினைக்கிட்டா அது பஷ்பம்னு நினச்சிக்கிறாங்க. அது பொடி. பஷ்பம்னா ப்ராசஸ் பண்ணி நம்ம இன்காப்ஸ்லேயே கிடைக்கிது, நீங்கள் அலையெல்லாம் தேவையில்லை. வாங்கிட்டு உங்களுக்கு வெள்ளைப்படுது, ஹீட்டாக இருக்குது, எனக்கு வந்து வெட்ட நோய் இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரு டம்ளர் இளநீ ப்ளஸ் ஒரு அரிசி அடை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இதுக்கு வந்து கணக்கே இல்லை. ஒரு எடுத்துக்கலாம், ஒரு 10-15 நாள் எடுக்கலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு படிப்படியாக ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிசீஸ் குறையும். சொரியாசிஸ் இருக்கிறவங்க வேறு எந்த மெடிசன் எடுத்தாலும் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 100% நல்ல ரிசல்ட் இருக்கும். சொரியாசிஸ் மட்டும் இல்லை, ஸ்கின் டிசீஸ், அடிக்கடி எனக்கு வறட்சி அதிகமாக இருக்குது, எனக்கு எதுவாக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குரு மருந்து மாதிரி வேலை செய்யுது படிகார பஷ்பம்.